ராஜ்யசபாவில் திரு கமல்ஹாசன் பேசிய கன்னி பேச்சுக்கு எழுச்சி இயக்குனர் திரு வி.சி. குகநாதன் அவர்கள் திரு கமல் அவர்களுக்கு பாராட்டி எழுதிய கடிதத்திற்கு திரு கமல்ஹாசன் அவர்கள் நன்றி தெரிவித்து எழுதிய கடிதம். வென்றார் கமல், நின்றார் தமிழ் தாயின் தவப்புதல்வனாக. உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும். தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடுவேன். தாய் மொழி தமிழ் பற்றி உணர்வை உசுப்பி விடுகின்ற இத்தகைய சொற்சொடர்களை ஏராளம். இவற்றை எல்லாம் மிஞ்சி நின்றது ராஜ்யசபையில் கமல்ஹாசனின் கன்னி பேச்சு. அவர் பயன்படுத்திய வார்த்தை தொகுப்பு, வசன தொடர் சூப்பரோ சூப்பர். தமிழ் என்றுமே பிச்சை எடுக்காது, நீங்கள் தரும் பிச்சையும் ஏற்காது. உம்மை வினை உம்மை சுடட்டும், ஓட்டமும் வீட்டையும் சுடட்டும். நீ வீழ்க நலமுடன், தமிழ் வாழும் புகழுடன் என்ற சாபம் கலந்த கமல்ஹாசனின் கன்னி பேச்சு அவரை உச்சாணியில் அமர வைத்துள்ளது. படிப்பு வராது ஒரு மாணவனை பார்த்து நீ மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு என ஆசிரியர் சொன்னால் உடனே மாடு மேய்க்கிற தொழிலை கேவலமாக பேசிவிட்டார் ஆசிரியர் என்று கூறுவது சரியாகாது. அது ஒரு உதாரணம் மட்டுமே. ஓமம், வேதம், பூஜை, புனஸ்காரம், கல்யாணம், கருமாதி போன்ற எல்லா கருமங்களுக்கும் நமக்கு தெரியாத ஒரு மொழியே பயன்படுத்தப்படுகிறது. அந்த கோபத்தில் ஒருத்தர் சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதை திருச்சி ஒரு மொழியை கேவலப்படுத்துவது அழகல்ல. அதற்கான தன் பதிலையும் தன் கன்னி பேச்சிலேயே கமல்ஹாசன் அழகாக சொல்லிவிட்டார். நான் கேட்கிறேன் தங்கையே, தமிழனின் செங்கோல் உங்களுக்கு இனிக்கிறது, தமிழ் மொழி மட்டும் கசக்கிறதா? ஜி.யு. போப் போற்றிய தமிழ், வீரமா முனிவர் எழுதிய மகிழ்ந்த தமிழ், தனி நாயகனாக அடிகள் உலகெங்கும் பரப்பிய தமிழ், கம்பனும் வள்ளுவனும் பாடி மகிழ்ந்த தமிழ், நக்கீரன் சிவனை மடக்க பயன்படுத்திய தமிழ், அருணகிரியார் மூலம் முருகன் வளர்த்த தமிழ், மாணிக்க வாசகர் பாடியதை தன் கரங்களால் சிவன் எழுதி சிதம்பரத்தில் பாதுகாத்த தமிழ், ஏட்டில் இருந்ததை எல்லாம் தேடி கண்டுபிடித்து அச்சில் ஏற்றி நூல் வடிவில் ஐயர் அடுத்த தலைமுறைக்கு அளித்த தமிழ், கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய இன்று வரை கோலோச்சும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றி இன்று வரை கோலோச்சும் தமிழ். வரப்புயர என்ற ஒற்றை வார்த்தையில் மண்ணுக்கும் மன்னனுக்கும் உள்ள தொடர்பை அவ்வை சொன்ன தமிழ், ஒரு இனத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் வைத்திருக்கும் அபூர்வ மொழி தமிழ். திருமந்திரம், திருக்குறள், நிகண்டு, ஐம்பெரும் காப்பியங்கள் அத்தனையிலும் நாடு துடிப்பிலிருந்து நாடாள்வதற்கு வேண்டிய அனைத்தையும் வரைமுறைகளாக வலியுறுத்து வைத்திருக்கும் தமிழ். எரி தனலென சுதந்திரத்திற்காக பாரதி முழக்கிய தமிழ். எம் பகைவர் எங்கோ மறைந்தார் என பாரதிதாசன் பாடிய தமிழ். தம்பி, உனக்கு எதற்கும் யார் உதவியும் தேவையில்லை, அனைத்தும் உன் மொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மொழி வழி வாழ் என பேரறிஞர் அண்ணா சொன்ன தமிழ் இன்று ராஜ்யசபையில் கமல் மீண்டும் அரங்கேற்றியுள்ளது பாராட்டப்பட வேண்டியது என்று வி.சி. குகநாதன் கூறியுள்ளார். என் அருமை அண்ணன் வி.சி. குகன் என்னை 11 பருவத்திலேயே உயர்த்தி பிடித்தவர். 53 வருடங்களுக்கு முன்பு ஏவிஎம் அரங்கில் புல்தரையில் நாம் பேசிய உரையாடலின் நீட்சியாகவே இதை பார்க்கிறேன். அன்று நீங்கள் ஏவிஎம்மின் கவனம் ஈர்த்த கதை வசனகர்த்தா, நான் நடன உதவியாளன். ஆனால் அன்றும் இன்றும் நாம் தன்மான தமிழர்கள். நம் நலம் பேணுவோம், தமிழே தமிழர் நலம் காக்கும் உங்கள் கமல். இங்கு வர முடியாமல் போன எம் தமிழர் தலைவர்களுக்கும் என் நண்பர் ஸ்டாலினுக்கும் நன்றி. உயர்ந்த உள்ளங்கள் அரசியலில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு சாமானியனின் ஆர்வத்தை மன்னித்து விடுங்கள். ஆனால் வரலாற்றின் போக்கை மாற்றியதும் ஏகாதிபதிய சர்வாதிகாரிகளை வீழ்த்தியதும் இந்த சாமானியர்கள் தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தண்டி யாத்திரையை நினைவு கூறுங்கள். இப்போது நாம் நிகழ்காலத்தை பார்ப்போம். எனது உடனடி கவலை வரவிருக்கும் தேர்தல்கள் பற்றியது. எங்களின் தற்போதைய நிலையை உயிரோடு இருப்பவர்களின் மரண வாக்கு மூலம் என்று அழைக்கிறேன். நாங்கள் வாக்களிக்க விரும்புகிறோம். ஆனால் தேர்தல் ஆணையம் எழுத்து பிழைகளையும் முகவரிகளையும் காரணம் காட்டி எங்களது வாக்களிக்கும் உரிமையையே கேள்விக்குள்ளாக்கிறது. ஸ்பெல் என்பது ஒரு சொல்லாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு மந்திரமாகவும் இருக்கலாம். நவீன இலக்கியமும் இணையமும் உள்ளடக்கத்திற்கான எழுத்து பிழைகளை மன்னிக்கின்றன. ஆனால் தேர்தல் ஆணையம் மன்னிப்பதில்லை. ஈசி என்றால் ஆங்கில பயிற்சியாளர்கள் என்று அர்த்தமல்ல. பீகார் ஏற்கனவே
பல வாழும் பிணங்களின் தேசமாகிவிட்டது. வாக்காளர்கள் பட்டியலில் இல்லாதவர்களை பற்றி குறிக்கிறேன். இந்த நோய் நாடு முழுவதும் பரவுவதை நாங்கள் விரும்பவில்லை. வங்காளத்தை சேர்ந்த எனது சகோதரியும் இதையேதான் புலம்புகிறார். இதற்காக அவர் உச்ச நீதிமன்றத்தில் போராடி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலும் கிட்டத்தட்ட 1 கோடி வாழும் பிணங்கள் காகித அளவில் உருவாக்கப்பட்டு விடுவார்களோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம். எனது தேசம் பல்வேறு துறைகளையும் சார்ந்தவர்களும் இந்த அவைக்குள் வந்து தங்கள் மக்களுக்காக பேசுவதற்கு கதவுகளை திறந்து வைத்துள்ளது. எனக்கு அந்த திரைத்துறையின் வாயிலாக இந்த கதவு திறந்தது. பரமக்குடியிலிருந்து வந்த ஒரு குழந்தையை சினிமா புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது. அந்த சினிமாதான் எனக்கு தமிழ் வரலாற்றை அறிமுகப்படுத்தியது. அப்போதுதான் இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்ற அரசியலமைப்பு வாக்குறுதிக்கும் யதார்த்தத்திற்கும் இடையே உள்ள இடைவெளியை நான் உணர்ந்தேன். எனக்கு தமிழை அறிமுகப்படுத்திய ஆசிரியர்களில் ஒருவர் அரசியல் தலைவர் CN அண்ணாதுரை. துரை என்றால் பிரெஞ்சு மொழியில் அரசன் என்று பொருள். அவர் அரசராக பிறக்கவில்லை. ஆனால் தமிழர்களாகிய நாங்கள் அவரை எங்கள் மனங்களில் அரசராக அரியணையில் ஏற்றினோம். எமது மொழி, கலாச்சாரம் மற்றும் உரிமைகள் மீதான எந்த ஒரு ஆக்கிரமிப்பையும் எப்படி எதிர்கொள்வது என்று அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். 57 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நான் உங்கள் முன்னால் பேசுகிறேன். 1969 பிப்ரவரி 3ஆம் தேதி அவர் மறைந்த தினம். எனது சித்தாந்தத்தின் தந்தைகளில் ஒருவரை இழந்த நான் அப்போது 14 வயது சிறுவன். இன்று அவர் பேசிய அதே அவையில் நான் பேசுகிறேன். இது மேடை அச்சமல்ல, உணர்ச்சிகளால் நான் நடுங்குகிறேன். எனக்குள் இருக்கும் உணர்ச்சி உங்களை புண்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகவே நான் இதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறேன். இன்று அண்ணாவின் மகனாகவும் காந்தி மற்றும் பெரியாரின் கொள்ளு பேரனாகவும் உங்கள் முன் நிற்கிறேன். எனது அன்பு நண்பர் மு.க. ஸ்டாலினுக்கு எனது நன்றி. பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திய நான் பொருளாதாரம் பற்றி பேச தகுதியற்றவன் என்று நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் ஒரு மாணவனாக எனக்கு ஒரு கருத்துண்டு. கோபம் இல்லாமல் இந்த பேச்சை எழுத காந்தி உதவினார். தர்க்கத்தை சேர்க்க பெரியார் உதவினார். அந்த அவையை புரிந்து கொள்ள அண்ணா உதவினார். கடைசியாக ஒன்று, மொழிப்போர் என்ற காலம் முடிந்துவிட்டது என்று நினைக்கிறேன். ஏனெனில் செயற்கை நுண்ணறிவு வந்துவிட்டது. ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு உடனுக்குடன் மொழிபெயர்க்கும் வசதி இப்போது உள்ளது. பாரத பிரதமர் காசி தமிழ் சங்கத்தில் பேசிய போது அவரது பேச்சு 5 நிமிடங்களில் தமிழில் உடனுக்குடன் மொழிபெயர்க்கப்பட்டது. எனவே மொழியை வைத்து மோதலை உருவாக்க நினைப்பவர்கள் தங்களது சொந்த கற்பனை உலகில் வாழ்கிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன் என்றார். தமிழில் உரையை தொடர்ந்தவர், நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாய் கற்பூர புத்திதான், அல்லது அது காற்றோடு போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதன் பிறகுதான் உங்கள் பிச்சை பாத்திரம் உருவாக்கப்பட்டது. பிச்சை குவளை பெரும் உண்டியலாகனது. அந்த உண்டியலை உடைத்து நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழை தமிழரையும் பார்த்து தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாது என்கிறீர்கள். ஓரளவு உண்மைதான். தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் ஹிந்தியில் பிச்சை எடுக்கலாமே. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவும் மாட்டான். ஓட்டையும் நாட்டையும் இந்த கமல்ஹாசன் விற்கவே மாட்டான். உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உணர என் திட்டத்தை சாபமாய் போடுகிறேன். கருணையுடன் நீங்களே ஏற்பீர். உங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். பகுத்தறிந்த தமிழ் சித்தன் கூற்று இது. வினை உம்மை சுடுக, எங்கள் நாடு நீடூழி வாழும். வினை உம்மை சுடுக, ஓட்டப் வீட்டை சுடுக. வந்தீர் வென்றீர் செல்வீர். இது உலக நியதி, அரசியல் நீதியும் கூட. வீழ்க வளமுடன். கமல்ஹாசன் MP.